இந்த முனியாண்டி போய் என்னை சைக்கிள் ஓட்ட விட்டானே. மாமா இதுக்காக தானே கல்யாணம் கூட பண்ணாம இருக்கேன். இந்த முனியாண்டி போய் நம்மள பொம்பளை மாதிரி வேலை நாளே குழம்புறியா? மாவு வாங்கிட்டு போயா. இருனே அளந்துட்டு வந்துடுறான். வேற வளர்க்கலாம். மாலை வந்து மாவு வாங்கிட்டு போ. நான் வேலை முடியும். முனியாண்டி போய் நம்மளையும் மாவு வாங்க விட்டானே. ஆமா, அழகுறதுக்கு முன்னாடி மாவு வாங்குறேன். உனக்கு கொள்ளையா போகுது தம்பி. அவர் தான்ப்பா கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூப்பிட்டாலும் போறதுக்கு நீ ரூட்டா ரூட்டா? பாவி போய் நம்மள ரூட்டுன்ட்டானே. மாப்பிள்ள இன்னைக்கு உனக்கு ஒரு தச்சுக்கிட்டான். கேட்டி பழனி, இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளி தான். என்ன பொட்டி ஓட்டி இருக்க? உன் மூஞ்சி கணக்கா சுருங்கி சுருங்கி போயிருக்கு. சா போற காலத்துல உன்னையெல்லாம் இவன் பொட்டி ஓட்ட சொன்னது. மூஞ்சி மகரை 3 gross கம்மி. பொண்ணு நீ வாட்டா. பொட்டியா பாத்தியா? சும்மா கின்னு வரப்பா இருக்கு. இதுக்கு தான் வயசு புள்ளைய ஓட்டணுங்கிறது. இல்லைன்னா வயசு புள்ளைய ஓட்டணுங்கிறது. 2 இந்தாத்தா கமன்னா கூட நல்லா தான் இருக்கேன். யோ வாயா. என்ன பொட்டி அளவு கூடுது, நீ பாட்டு தட்டிட்டே இருந்தா அப்படியே. என்னது பொட்டி எப்படி அளக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கு நில்லு. உன் சண்டியாத்தனத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிறா. டேய் 3. நான் சொன்னேன்ல இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளி தானு. அடிய பாரு. ஏண்டா பொட்டி அளக்கு வந்த பொம்பளை கிட்ட மூஞ்சிய பாருங்கிற, மோரைய பாருங்கிற. பொம்பளைங்க வேலைக்கு வந்தா உனக்கு என்ன இலக்காரமா? கோவமா இருக்கானோ? கோவமா தான் இருக்கேன். ஒரே ஒரு நாத்த அளக்க போச்சோன்னே அங்க சண்டையை போட்டு உன் வேலையை காலி பண்ணி உன் சோத்துல மண்ணலி போட்டா. ஏக்கா சும்மா அள்ளி போடல மணல. சோத்துல நல்லா பெனஞ்சு வச்சிருக்கான். முனியாண்டியில வேற எவனும் சாப்பிட முடியாது. என்ன மாப்பிள்ள? இந்த வாரனே கண்ணுக்கு முன்னாடி நம்பர் பொண்ணு அசிசமா பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் அடிக்காம அவன் அங்கேயே கண்ணந்தனமா வெட்டி இருக்கணும். விட்டது ஏன் தப்பு. உன்னை பேத்தான் பாரு, அது ஏன் தப்பு. இவனை ஏன்டா போச்சோன்ன? ஏத்தா கொஞ்சம் பேசாம இரு. ஏலே நான் ஒன்று சொன்னா கேட்பியா மாட்டியாடா? நே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் எங்கள் ஆத்தா சொன்ன மட்டும் எதையும் கேட்க மாட்டேன். சரி நாளைக்கு எங்கேயும் போகாத. உனக்கு பொண்ணு பார்க்க போகணும். யாரு? இவனுக்கா பொண்ணு பார்க்க போற? இவனுக்கு மட்டும் பொண்ணு கேட்டு போனேன்னு வெய்ய உன்னை முச்சந்தில நிக்க வச்சு அடிப்பாங்க. இந்த வாரனே நீ எப்படினாலும் பொண்ணு பாரு, நான் கட்டிக்கிறேன். ஆனால் நீ பார்க்குற பொண்ணு என்னை அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பொண்ணு எங்கள் ஆத்தால போல மட்டும் இருக்கவே கூடாது. பொண்ணு கிடைக்குதான் பாடுறேன். நே பொண்ணு பார்க்கலாம், நான் வரல, நீயே பார்த்துட்டு வா. ஏண்டா நீ பார்த்துருக்கிற பொண்ணு அவனுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிச்ச பொண்ணை தானே பார்க்க போகிறோம். என்ன சொன்ன? ஏத்தா நான் பார்த்துருக்கிற பொண்ணு உனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் பிடிக்கும். ஏன் ராமநாதபுரம் ஜில்லாவுக்கே பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம கொம்பனை பிடிக்கணும். ஏன் முனியாண்டி பிடிக்காது? அரச நாட்டுக்கே பிடிச்ச பையல அந்த பிள்ளைக்கு பிடிக்காம போயிருமா? ஏன் மகனே கொம்பனுக்கு பொண்ணு பார்க்குறப்ப நாங்க இல்லாமல? ஆமா, நீங்க எதுக்கு வரிய? கோட்டையம்மா
நாங்க மட்டுமா வர்றோம், பின்னாடி பாரு. ஏத்தா இத்தனை பேர் கூட போனா பொண்ணு கிடைக்குமா? முனியாண்டி, ஒத்த வீட்டுக்காரனா பணம் கொடுக்க மாட்டேன், அரச நாடே போனாத்தான் கொடுப்பேன். மாப்பிள்ளை நீ ஒத்த வீட்டுக்காரன் வந்திருந்தா உடனே பொண்ணை கொடுத்துருப்பேன். மொத்தமாக அரசு நாடே கூடி வந்திருக்கனால தான் அடிவேரே கலங்குது. சந்தோஷமா? இந்த வாரம் மாப்பிள்ளை தலைமுடி வெட்டும்போது நல்லா தான் இருக்கேன், புடுங்குனா தான் வலிக்கேன். அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளை கல்யாணமும் நடக்கும்போது நல்லா இருக்கேன், வாழ போகிற இடத்துல தான் அது புடுங்கின முடியா வெட்டின முடியான்னு தெரியும். மாமா சரியா சொன்னீங்க. நீ வேற சும்மா அறியா. ஏத்தா பழனி, எப்பா நல்ல லட்சணமா தான் இருக்க. மாம உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கா, நீ என்னத்தான் சொல்ற? எதுக்கு பாசிங்கம்மா என்கிட்ட கேக்குற? நீ பார்த்து யார சொல்றியா அவங்களுக்கு தான் கழுத்து நீட்டுவேன். தாருப்பா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், என் கூட எப்போ நீ இருக்கணும். அதுக்கு யாரும் சம்மதிக்கிறாங்களோ அவங்க கூட தான் என் கல்யாணம். அதென்னதான் அப்படி சொல்லிட்ட? நான் ஒரு மூலையில இருந்தேன், எங்க அண்ணன் ஒரு மூலையில இருக்க போது நீ என் வீட்டுக்கு வரணும். ஏத்தா நான் உன் கல்யாணத்தை பற்றி பேசினா நீ என்ன பற்றி யோசிக்கிற? பாத்தியா மாப்பிள்ள, இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும். உங்கள் தம்பிக்கு நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் முடிவு சொல்லுவேன். அப்ப பொண்ணு கிடைக்காது. தானே ஏன் முத்தியா மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்துல இந்த சல்லி பயிரெலாம் ஏன் கூட கொண்டு வந்திருக்கா? ஊரில் உள்ள சல்லிப்பை சவுங்க பையெல்லாம் இவங்களுக்கு தானே தெரியும், அதான் கோளாறாக கூட்டியாந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை விவரமான ஆள்ல. என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தான் மாமா. உங்களுக்கு சர்பத்து போடனே போட்டுருவோம். ஆள் அம்சமா இருக்கேனே, நல்லா கருன்னு. அது சரி. அண்ணே, இந்த அரசு நாட்டில் கொம்புன்ற வய எப்படி? எப்படின்னா தம்பி அது ஒன்றும் இல்லை, இப்போ உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு வச்சுக்க, அந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு சாதிப்பில்ல. மாமா அந்த பையனோட கேரக்டர் எப்படின்னு கேட்குறாரு. அதான் கேரக்டரா? இதோட கேரட் குறைஞ்சாலும் குறையும், ஆனா அந்த பையனோட கேரக்ட் குறையவே குறையாது. என்ன கொஞ்சம் கோவக்கார அம்புட்டுதான். கோவம் தான் பலியா வரும். என்ன கோவம் வந்தே பொசுக்கு பொசுக்குன்னு வரும். கோவம் தான் படக்கு படக்குன்னு வரும். யோ என்னையா ஆளாளு கோவக்காரன் இருக்கீங்க? துறை என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டு வரோம். தம்பி அடிச்சுட்டு பேசுவேன். ஒருத்தன் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும்ன்றான், ஒருத்தன் பழியா வரும்ன்றான். இந்த கோவங்கிற வார்த்தையை கேட்டால் தான் பயமா இருக்கு. முத்தையா நம்ம பார்க்க வந்த மாப்பிள்ளை அந்த பையன் தான். பசிக்குதாயா? காசு இருந்தா குடியா? காசுலாம் தரமாட்டேன் பாட்டி, சாப்பாடு அஞ்சு சாப்பிட்றியா? சரி சாமி, உனக்கு புண்ணியமா போகும். பசிக்குதியா? எங்களுக்கு வாங்கி கொடுங்க ஐயா. சரி வாங்க. என்ன முத்தையா யோசிக்கிற? இவன் தான் என் மாப்பிள்ளை.